guys, welcome back to Vibe with Kodis YouTube channel. After 12 hours, so diary release ku vechirundha vandu iniki eduthu diary release aayichan paathuட்டு then அப்படியே வந்துட்டு கோன் வந்துட்டு பேக் பண்ணிர வேண்டியதான். அதான் இன்னைக்கு வந்துட்டு வாங்க போறோம். இது மாதிரி வெளியில் ஒரு கலர் உள்ள ஒரு கலர் இருந்துச்சு அப்படின்னா டைரி ரிலீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது பார்க்கும்போது த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இஸ் ஹை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு மெஹந்தி போடுற கன்சிஸ்டன்சி வரைக்கும் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த தண்ணி ஊற்றும் போது தான் வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நம்ம டே 1ல் வந்துட்டு தண்ணி நிறையா போச்சுன்னா கூட அது பரவாயில்ல, டைரி லிஸ்ட் வைக்கும்போது எல்லாமே வந்துட்டு ஓகே ஆயிரும். ஆனால் பட் இப்போ வந்து தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட ஓகே தான். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இப்படி எடுத்து போடுறோம் அப்படின்னா அது அப்படியே அந்த ரிப்பன் மாதிரி அப்படியே மடித்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் வந்துட்டு நமக்கு மெஹந்தி போடும்போது ஈஸியாக வந்து வரும். அதனால் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இதை விட ரொம்ப கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடவே முடியாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் டம்ளர் இல்லைன்னா கொஞ்சம் வைடாக பெருசாக இருக்கிற ஒரு பாட்டில் ஏதாவது வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த பைப்பிங் கவர் வந்துச்சுன்னா அதை போட்டுக்கணும். இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால் வந்துட்டு ஒரு நார்மல் பாலித்தீன் கவர் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த கவருக்கு மேலே இந்த ஸ்டாக்கிங் இதை வந்துட்டு வச்சிடணும். ஸோ இதை வந்துட்டு சாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு அது மேலே அதே மாதிரி போட்டுக்கணும். போட்டோம் அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம மருதாணி வந்து போட போகிறோம். மருதாணி போட்டு அதில் இருக்கிற சின்ன அந்த பபிள்ஸு உடையாமல் இருக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் பிளெண்ட் ஆகாமல் இருக்கிறது அது எல்லாமே வந்துட்டு இதில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து பண்ணுறது ஏன் அப்படின்னா திட்டாக இருக்கும். இது நம்ம பண்ணாமல் அப்படியே வந்துட்டு கோன் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு கோனுக்குள்ளே வந்து போடணும். இது மாதிரி பவுலில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு நம்ம அந்த ஸ்டாக்கிங்குள்ளே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு அதை எடுக்கணும். அதை எடுக்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.